ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சேஃபாக இருங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பயோ ஃபர்டிலைசர் தாங்க நான் ரெடி பண்ணி காமிக்க போகிறேன். இந்த ஃபர்டிலைசர் வந்து கிட்டத்தட்ட என்னுடைய செடி கொடுத்து ஒரு வாரம் ஆயிடுச்சு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய செடியில் சூப்பரான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. ஏன்னா இந்த செடியை வந்து நீங்கள் நிறைய வீடியோவில் வந்து பார்த்துருப்பீங்க. நல்ல ஒரு பெரிய செடியாகவே இருக்குது. ஆரஞ்சு கலர் ரோஸ் வந்து கொத்து கொத்தாக பூக்கும் இல்லைங்களா, அந்த செடி தான். ஸோ இது கொஞ்ச நாளாக பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய பூக்களுடைய சைஸ் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு வந்துடுச்சுங்க. இது இந்த செடியினுடையதா அப்படின்னு கூட நீங்கள் நினைக்கலாம். ரொம்ப குட்டியான சைஸில் வந்து பூக்க ஆரம்பிச்சிருச்சு. இலைகளும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சின்ன சின்னதாக வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நான் வந்து ஏதாவது கொடுத்து ஆகணும் செடிகளுக்கு. அதனுடைய சத்துக்கள் வந்து மண்ணிலே வந்து குறைஞ்சிருச்சு போல இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு தான். அப்புறம் பூவெல்லாம் பார்த்திங்கன்னா வெளிரி போன மாதிரி அந்த மாதிரி வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு க்ரோத்தே நல்லாவே இல்லை. ஸோ கண்டிப்பாக ஏதாவது கொடுத்தே ஆகணும் அப்படின்றதுக்காக இந்த பயோ ஃபர்டிலைசர் ரெடி பண்ணி கொடுத்ததில் என்னுடைய செடியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சூப்பரான ரிசல்ட் வந்து இருக்குங்க. அதனுடைய மெயின் அந்த கலர் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ ஒரு அட்ராக்டிவாக இருக்க மாதிரி நல்ல டார்க் கலரில் பெரிய ரோஸாகவே இருக்குது. இலைதலைகள் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல பெருசாகவே இருக்குது. புதுசாக வந்த தளிர்கள் எல்லாமே நல்ல பெரிய பெரிய இலைகளாகவே வச்சுருக்கு. இதில் மட்டும் கிடையாதுங்க, இங்கே பக்கத்தில் காமிக்கிறேன் பாருங்கள். இது ஒரு ரெட் கலர் ரோஸ் செடி தான். இதில் பார்த்திங்க அப்படின்னா புது புது கிளைகள் வந்து ரொம்ப அழகாக எடுத்து வந்திருக்குங்க இங்கே. அப்புறம் 7 days ரோஸில். ஸோ ஓவராலாக இந்த ஃபர்டிலைசர் கொடுத்ததுல எனக்கு சூப்பரான இம்ப்ரூவ்மெண்ட் வந்து இருந்தது செடியில். ஸோ கண்டிப்பாக இது நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து நான் ஷேர் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் இந்த வீடியோ. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அது என்ன ஃபர்டிலைசர் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி அதில் வந்துட்டு அப்படி என்ன சத்துக்கள் வந்து இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து ரிச்சான ஒரு நைட்ரஜன் அண்ட் பாஸ்பரஸ் கண்டென்ட் இருக்கக்கூடிய ஒரு பயோ ஃபர்டிலைசர் தாங்க. இந்த ஃபர்டிலைசரில் வந்து பார்த்திங்கன்னா சைட்டோகைன் அப்படின்ற ஒரு செடியினுடைய வளர்ச்சி தூண்டிவிடக்கூடிய ஒரு ஹார்மோன் வந்து இருக்கு. இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளான்ட்ல வந்து செல் டிவிஷனை வந்துட்டு அதிகப்படுத்தி கொடுக்கும். ஸோ அதிகப்படுத்தும் போது ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு சின்ன செடியாக இருக்கிறது எல்லாமே அதனுடைய க்ரோத்தே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். நிறைய பேருக்கு வந்து ரோஜா செடிகள் வந்து வாங்கி வச்சு அப்படியே இருக்குது, வளர்ச்சியே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஃபர்டிலைசர் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல செடி நல்ல விகரஸாகவே வந்து வளரும். ஸோ இது ரோஸ் செடிக்கு மட்டும் தான் கொடுக்க முடியுமா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ரோஸ் செடிக்கு மட்டும் இல்லைங்க, இது வந்து பார்த்திங்கன்னா இன்டோர் பிளான்ட்ஸ்க்கு வந்து கொடுக்கலாம், அவுட்டோர் பிளான்ட்ஸ் எதுக்கு வேணாலும் கொடுக்கலாம். மெயினாக அந்த காய் செடியில் வந்து தக்காளி செடியெலாம் இருக்குது இல்லைங்களா, அதுக்கெல்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா ஹீல்டு நல்லாவே கிடைக்குது. என்ன ஃபர்டிலைசர் அப்படிங்கிறத காமிக்கிறேன். அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், எத்தனை நாளைக்கு ஒரு முறை கொடுக்கலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த பயோ ஃபர்டிலைசரை வந்து நான் ரெடி பண்ணி கொடுக்கறதுக்கு மெயின் இன்க்ரீடியண்ட்டாக என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் தாங்க. இந்த ட்ரைடு ஈஸ்ட் தான். ஸோ இதை பயன்படுத்தி நம்ம ப்ரெட்டு வந்து செஞ்சுருப்போம், அப்புறம் பிஸ்கட்ஸு, கேக்கு இந்த மாதிரிலாம் செஞ்சுருப்போம் இல்லைங்களா. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் செல் ஃபங்கை தாங்க இது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இயற்கையான முறையிலேயே வந்து ஒரு உயிரினம் தானே இல்லைங்களா. ஸோ எக்கலாஜிக்கல் ஃபங்க்ஷனுக்கு நிறைய இதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது வந்து நம்ம இறந்து போகக்கூடிய அந்த மாதிரி இருக்கும் செடியெலாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த வேரே பிடிமானம் இருக்காது, புது வேர்களே வந்து வளர்ச்சி இருக்காது. செடி வந்து திடீர்னு பார்த்திங்கன்னா அப்படியே காஞ்சிக்கிட்டே வரும், அந்த கட்டை வந்து பார்த்திங்கன்னா காஞ்சிக்கிட்டே வரும். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் இந்த ஃபர்டிலைசரை நீங்கள் ரெடி பண்ணி கொடுத்து பாருங்கள், கண்டிப்பாக அந்த செடி தப்பிச்சுக்கும், நல்லாவே வந்து க்ரோத் வந்து இருக்கும். ஸோ இந்த ஈஸ்ட்டை வந்து நம்ம லிக்விட் இந்த மாதிரி பயோ ஃபர்டிலைசராகவும் கொடுக்கலாம். மெயினாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பூச்சினுடைய தொந்தரவுகள்லாம் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து நல்லாவே குறைக்குதுங்க. இப்போ நான் காமிச்ச பாருங்கள், இலைகள் எல்லாமே நல்லா பெருசு பெருசாக நல்லா ஃப்ரெஷ்ஷான ஒரு லீஃபாகவே வந்து இருக்குது. ஏன்னா நம்மளுடைய ரோஜா செடியில் பூச்சினுடைய தொந்தரவுகள் வந்து அடிக்கடி ஏற்படும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஈஸ்ட்டை வச்சு பயன்படுத்தி ஃபர்டிலைசர் கொடுக்கும் பொழுது மண்ணோட வளமும் அதிகமாகுது, ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா செடியில் பூச்சினுடைய தாக்கமுமே குறையுது. இலை வழியாகவும் கொடுக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா நம்ம கீழே மண் பகுதி இந்த ஃபர்டிலைசரை வந்து கொடுக்கலாம். இது எவ்வளோ எடுக்கணும் அப்படிங்கிறத காமிக்கிறேன். ஈஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி வந்து வெதுவெதுப்பாக எடுத்து வச்சுருக்கேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா டேபிள் ஸ்பூன் கணக்காக இருந்ததுன்னா 1லேருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் எடுத்துக்கலாம் நீங்கள். இப்போ நான் டீஸ்பூன் அப்படிங்கிறதுனால இது 3 டீஸ்பூன் நான் வந்து இதில் சேர்த்திக்கிறேன். ஸோ இந்த ஃபங்கைக்கு வந்துட்டு ஃபுட்டு வேணும் இல்லைங்களா, அதுக்காக தான் நம்ம வந்து சக்கரை வந்து இதில் சேர்த்து போகிறோம்.
எந்த அளவுக்கு ஈஸ்ட் எடுத்துக்கிறீங்களோ அதே அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சக்கரை எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம வந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு நான் இதில் சேர்த்துருக்கேன். ஸோ அதே 3 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து சக்கரை எடுத்துக்கிறேன். இது நீங்கள் பவுடர் சுகராகவும் நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா நல்லா போட்டு விட்டு குலுக்கி விட்டிங்கனாலும் நல்லாவே அது கரைஞ்சிரும். மூடி போட்டு ஃபஸ்ட்டு நல்லா குலுக்கி விட்டுறலாம். குலுக்கி விட்டுட்டு மூடி வந்துட்டு ரொம்ப க்ளோஸ் பண்ணாமல் இந்த அளவுக்கு வந்து வச்சுருங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஃபுட்டெல்லாம் எடுத்து அது ரியாக்ட் ஆக கார்பன் டை ஆக்சைடு கேஸ் வந்து நிறைய வெளிவரும். இது வேணால் ஏதோ ஒரு செடிகளுக்கு பக்கத்தில் டைரக்ட் சன்லைட் இல்லாமல் கொஞ்சம் செடி ஏதாவது இன்டோர் பிளான்ட்ஸ் இருந்ததுன்னா அங்கே கூட வச்சுக்கலாம். ஏன்னா பிளான்ட்டுக்கு கார்பன் டை ஆக்சைடு தான் தேவை இல்லைங்களா, அதை கூட அது எடுத்துக்கும். அதுவும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வச்சுருங்க. ஒரு நாள் வந்து நீங்கள் விட்டிங்கன்னா 12 ஹவர்ஸ் மினிமம் வந்து பார்த்திங்கன்னா 12 மணி நேரம் விட்டுருங்க. மேக்ஸிமம் ஒரு நாள் ஃபுல்லுமே வந்து அது ஃபெர்மெண்ட் ஆகட்டும்ன்ட்டு அப்படியே வந்து வச்சுருங்க. உங்கள் வீட்லேயே ஒரு நிழற்பாங்கான இடமா இருக்கும் இல்லைங்களா, அந்த இடத்துல வந்து வச்சுருங்க. இதே மாதிரி நான் ஆல்ரெடி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 250 ml அளவுக்கு வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட 12 ஹவர்ஸ் வந்து ஆயிடுச்சு. அதனுடைய ஃபெர்மெண்டேஷன் பாருங்களேன், மேலே எந்த அளவுக்கு வந்து ஃபெர்மெண்ட் ஆகி வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், 1:5 ரேஷியோவில் வந்து தண்ணியில் கலந்து விட்டு நம்ம செடிகளுக்கு வந்து கொடுக்கலாம். இந்த ஃபர்டிலைசர் வந்து கொடுக்கறதுனால அப்படி என்ன மாற்றங்கள் வந்து என்னுடைய செடியில் ஏற்படும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, பிளான்ட்டோட ரூட் சிஸ்டமும் சரி, ஷூட் சிஸ்டமும் பார்த்திங்கன்னா நல்லாவே க்ரோத் இருக்குங்க. நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு ரூட் சிஸ்டம் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸ்ட்ராங்கான ரூட் சிஸ்டம் இருந்தது, அதனுடைய க்ரோத் வந்து அவளுக்கு இருக்குது அப்படின்னாவே செடியினுடைய வளர்ச்சி எப்படி இருக்கும், நல்லாவே இருக்கும் இல்லைங்களா. நல்ல விகரஸாகவே வளரும். புது புது கிளைகள் வந்து நல்லாவே எடுத்து வரும். மெயினாக நான் முன்ன சொன்ன மாதிரி தான், இந்த செடி வந்து கட்டை காஞ்சிட்டே வருது அப்படின்ற செடிகளுக்கெல்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா புது தளிர்கள்லாம் நல்லா எடுத்து வரும். என்னுடைய போன வீடியோவில் வந்து பார்த்துருப்பீங்க, இறந்து போன செடி கூட கீழே இருந்து வந்து கிளைகள் வந்து முட்டி ஒரு புது செடி வந்து வந்திருக்கு அப்படின்னு நான் காமிச்சிருந்தேன். அந்த மாதிரி வந்து வர சான்ஸும் இருக்குது. மெயினாக மண்ணில் வந்து வச்சுருந்தீங்க அப்படின்னா, தொட்டியில் வந்து வச்சுருக்க செடிக்கு கொஞ்சம் காஞ்சிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரியான செடிகளுக்கு வந்து இதை கொடுக்கும் பொழுது க்ரோத் வந்து நல்லாவே இருக்கும். அடுத்து வந்து யூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து எங்கிட்ட கேட்குறாங்க, நிறைய விதமான ஃபெர்டிலைசர் வீடியோ போடுறீங்க, நாங்கள் வந்து எதை வந்து பயன்படுத்துறது அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. உங்கள் செடி வந்து ஒரு ஃபாஸ்ட்டான ரிசல்ட் இருக்கணும். இப்போ நம்ம டிஏபிலாம் கொடுக்கும்போதெல்லாம் நல்ல ஒரு க்ரோத் வந்து இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி எனக்கு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு, ஃபாஸ்ட்டாக ஸ்ட்ராங்காக பிளான்ட் வந்து வளரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஃபர்டிலைசரை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். சூப்பரான ரிசல்ட் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த குவாலிட்டி தாங்க, க்ராப்போட குவாலிட்டி வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். மண்ணோட அந்த தன்மையை வந்துட்டு, அந்த ஃபர்டிலிட்டி வந்துட்டு இன்னும் அதிகப்படுத்தி கொடுக்கும். இப்போ சத்துக்களே ரொம்ப நாளாக வந்து செடியெல்லாம் வச்சு அந்த மண்ணோட சத்துக்களே வந்து போயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு, அந்த நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம் இதெல்லாம் மறுபடியும் ரிஜுனேட் பண்ணி கொடுக்கறதுக்கு இது சூப்பராக ஒர்க் ஆகும். ஏன்னா நான் முன்ன சொன்ன மாதிரி இது ஒரு சிங்கிள் செல் ஃபங்கை தான் இல்லைங்களா. அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம எப்சம் சால்ட்டெல்லாம் வந்து நம்ம பயன்படுத்தினோம்னா, நம்மளுடைய பழச்செடியாக இருந்தாலும் சரி, காய்ச்செடிகள், அப்புறம் இந்த பூச்செடிகள்லாம் பார்த்திங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லாக நல்லா பெருசாக இருக்கும் இல்லைங்களா. அதே மாதிரியான சேம் ரிசல்ட் வந்துட்டு இந்த ஃபர்டிலைசர் கொடுக்கறதுல உங்களுக்கு கிடைக்குங்க. ஸோ நிறைய பேர் வந்து நீங்கள் ரொம்ப பேசுகிறீங்க, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக போடுங்க அப்படிங்கிறாங்க. நான் பயன்படுத்தி எனக்கு கிடைச்ச ரிசல்ட்டை வந்து கண்டிப்பாக உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணணும் இல்லைங்களா. அப்போ தானே உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும், நீங்களும் வந்து பயன்படுத்தி பார்ப்பீங்க. ஸோ அதுக்காக தான் ஒரு ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷனோட வீடியோ வந்து போடுறதா இருக்குது. ஸோ இதை நம்ம தண்ணியில் கலந்து இப்போ நம்ம செடிகளுக்கு கொடுத்துடலாம். மழை தண்ணி இருந்ததுன்னா அதில் கூட நீங்கள் ஊற்றி விட்டு செடிகளுக்கு கொடுக்கலாங்க, நல்ல ரிசல்ட் இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த அரிசி களைஞ்ச தண்ணி இருக்கு இல்லைங்களா, அதில் கூட நீங்கள் கலந்து விட்டு இதை வந்து கொடுக்கலாம். சூப்பரான ரிசல்ட் இருக்கும். இந்த ஈஸ்ட்டை வந்து நீங்கள் வேறு எங்கே பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கம்போஸ்ட் பின் இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து நீங்கள் கொஞ்சமாக போட்டு விடலாம். ப்ரௌன் லீவ்ஸ் மட்டும் கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கோங்க. நல்ல காஞ்ச இலை சருகுகளில் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த ஈஸ்ட்டை வந்து நீங்கள் போட்டு விட்டீங்க அப்படின்னா, அது வந்து அந்த ஃபுட்டை எடுக்க வச்சு அந்த வெர்மி கம்போஸ்ட்லாம் ரெடி ஆகிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகுது இல்லைங்களா. இதை வந்து போடும்போது கொஞ்சம் சீக்கிரமாகவே நமக்கு ரெடியாகி வரும். ஸோ இதை வந்து ஒரு டிப்பாக நீங்கள் எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, செடிகளுக்கு வந்து கொடுக்கலாம். இதனுடைய நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுற அளவு உங்கள் வீட்டில் எவ்வளோ வந்து செடிகள் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இதை வந்து இலைகள் வழியே நீங்கள் கொடுக்குறீங்க, நம்ம அப்படியே ஃபாலியோ ஸ்ப்ரே மாதிரி பண்ணி விடணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் டைல்யூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 2-2.5 லிட்டர் வந்து தண்ணி கலந்து விட்டு நல்லா கலக்கி விட்டு நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்ப்ரேயராக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எத்தனை நாளுக்கு ஒரு முறை கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 to 3 வீக்ஸ் வந்து ஒன்ஸ் வந்து நீங்கள் கொடுங்க, நல்ல ரிசல்ட் இருக்கும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபர்டிலைசர் வந்துட்டு ரெடி பண்ணி உங்கள் செடிகளுக்கு கொடுத்துட்டு எந்த அளவுக்கு ரிசல்ட் இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா குட்டியை லைக் கொடுங்க. யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. என்ன டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய ஐடியா எதுவாக இருந்தாலும் தாராளமாக சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.